நாளிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய சிந்தையிலே உதித்ததான ஒரு வேத வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இரும்பை இரும்பு கரிக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். இந்த வசனம் தமிழ் வேதாகமத்தில் கொஞ்சம் வார்த்தை சரியாக அங்கே வரவில்லை. ரைட், கருக்கிடும் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஆனால் ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுகிறதுனா, as iron sharpens the iron, so one man sharpens the another. As iron இரும்பு iron sharpens the iron, sharpen கூர்மையாக்குகிறது, sharpens the iron இரும்பை இரும்பு கூர்மையாக்கிடும் அப்படிங்கிற வார்த்தை இங்க வருகிறது. தமிழ்ல இரும்பை இரும்பு கரிக்கிடும் அப்படின்னு போட்டதுனால அது என்ன சொல்ல வருதுன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியல பாருங்க. ஆனா அந்த கருக்கிடும் இருக்கு இல்லையா, அது கருக்கிடும் அல்ல, கூர்மையாக்கிடும். இரும்பை இரும்பு கூர்மையாக்கிடும். As iron sharpens the iron, so one man sharpens the another. இரும்பை இரும்பு எப்படி கூர்மையாக்குகிறதோ அதுபோல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கூர்மையாக்குகிறான் அப்படிங்கிறதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னால, இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் கசாப்பு கடைக்கு போய் கறி வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த கசாப்பு கடையில் அந்த கறி வெட்டுற ஆளு கறியை வெட்டிக்கிட்டே இருப்பான். அவன் பயன்படுத்துகிற கத்தியை பார்த்துருக்கீங்களா? மிகவும் கூர்மையான கத்தி. தெரியாத தனமா கைக்கு பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், கையை வெட்டி தள்ளிடும். மிகவும் கூர்மையான கத்தி. ஓகே, அதை வச்சு கறியை வெட்டி 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 கொடுத்துட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நேரம் காண உடனே அவன் ஒரு காரியத்தை பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவான் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு சாணக்கல் இருக்கும். அந்த சாணக்கல்லில் இந்த கத்தியை இப்படி இப்படி அப்படின்னு கூர்மையாக்குவான். பார்த்துருக்கீங்களா? கூர்மையாக்குவான். ஏன் சார் கூர்மையாக்குறான் அப்படின்னா, இந்த ஆட்டுக்கறியை இவ்வளோ நேரம் வெட்டிக்கிட்டே இருக்கிறான்ல, வெட்ட வெட்ட இந்த கூர்மையா ஏற்கனவே இருந்த கத்தி மழுங்கல் ஆயிடும் இல்லையா? அப்போ மழுங்கல் ஆயிடுச்சுன்னா அதை வச்சே ஆட்டுக்கறியை வெட்டினா கறியானது சரியாக வெட்டப்படாது இல்லையா? ஆகையினால கொஞ்ச நேரம் வெட்டுவான், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சாணக்கல்லில் இப்படி இப்படின்னு கூர்மையாக்குவான். இந்த கையில் இருக்கிறது கத்தி, கசாப்பு கடைக்காரன் கத்தி, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த கையில் இருக்கிறது அறம், ஆங்கிலத்தில் ஃபைல் என்று சொல்லுவாங்க. ஃபைல். ஓகே, இப்போ பொதுவாக இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மழுங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இரும்பு இருக்குதோ அதெல்லாம் ஷார்பன் பண்ணுறதுக்கு, கூர்மையாக்குறதுக்கு இந்த அறத்தை பயன்படுத்துவாங்க. இப்படி இப்படின்னு செய்வாங்க. அந்த மழுங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப கூர்மையாக்கப்படும். சாணக்கலுக்கு பதிலாக இந்த ஃபைலை இப்போ ஞாபகம் பண்ணிக்கொள்ளுங்க. சாணக்கல் புரியறதுக்காக நான் சொன்னேன். அந்த சாணக்கல் பண்ணுற வேலையை தான் இந்த அறம் ஃபைலானது செய்கிறது. நல்லா கவனிங்க, மழுங்கலா இருக்கிற கத்தியை கூர்மையாக்குறதுக்கு இந்த அறத்தை அவன் பயன்படுத்துகிறான். அப்பதான் இது கூர்மையாக்கப்படும். இதுவும் இரும்பு, இதுவும் இரும்பு. இந்த இரும்பு இந்த இரும்பை கூர்மையாக்குகிறது. இரும்பு இரும்பை கூர்மையாக்கிடும். அப்போ எதனால இது கூர்மையாக்கப்படுகிறது அப்படிங்கிற ரீசன் என்னன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா, இந்த வசனத்துக்குள் புதைந்திருக்கிற தத்துவத்தை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். டெக்னிக்கலா சொன்னா இதை கூர்மையாக்குறது அப்படின்னா இதனுடைய ஹார்ட்னஸ், திடத்தன்மை என்று தமிழ்ல சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஹார்ட்னஸ் என்று சொல்லுவார்கள். இதனுடைய திடத்தன்மை, ஹார்ட்னஸ் ஆனது இந்த இரும்பை காட்டிலும் மிகவும் அதிகம், மிகவும் அதிகம். இதனுடைய ஹார்ட்னஸ் இதை காட்டிலும் இது அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த குறைந்த கடினத்தன்மை உள்ள இரும்பை இந்த இரும்பானது, அதிக கடினத்தன்மை உள்ள இரும்பானது கூர்மையாக்குகிறது. இரும்பை இரும்பு கூர்மையாக்கிடும். அதுபோல வசனம் என்ன சொல்லுது? இப்ப வசனத்துக்குள்ள போவோமா? மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கூர்மையாக்குகிறான். As iron sharpens the iron, so one man sharpens the other.
இந்த மனிதனை காட்டிலும் அதிக அளவு விஷயம் தெரிந்த நாலேஜ் உடைய ஞானம் மிக்க ஒரு மனிதனாக இவன் காணப்படும் பட்சத்தில், இவனை காட்டிலும் சற்று ஞானம் குறைந்த, நாலேஜ் குறைந்த, அறிவு குறைந்த இந்த நபர் இவனோடு அசோசியேட் ஆகி இருக்கும்போது, மிங்கிள் ஆகி இருக்கும்போது, இவனிடத்தில் இருக்கிற ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், புரிந்து கொள்ளுதல் எல்லாமே இவனிடத்திலே வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. இவனால இவனுடைய அறிவானது கூர்மையாக்கப்படுகிறது. அயன் ஷார்பன்ஸ் தி அயன். இந்த மனிதன் அதிக கற்றல் சக்தி உடையவனாய் இருக்கிறான், ஞானமிக்கவனாய் இருக்கிறான், வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட அனுபவங்களை உடையவனாய் இருக்கிறான். இவனுடன் இந்த மனிதன் இவனை காட்டிலும் சற்று குறைவான அறிவு, ஞானம், விவேகம்லாம் உடையவன் இவனோட எந்த அளவு அசோசியேட் ஆகி நண்பனாக இவனை சேர்த்து கொள்கிறானோ, எவ்வளவு க்ளோஸா இருக்கிறார்களோ அந்த அளவு இவனை போல இவனும் ஞானவானாய் மாற முடியும். இரும்பை கூர்மையாக்கிடும். அயன் ஷார்பன்ஸ் தி அயன். நான் உங்களுக்கு காண்பித்ததான இந்த செயல்முறை விளக்கத்தை உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கெல்லாம் அந்த அளவு புத்தி இல்லை, அந்த அளவு அறிவு இல்லை, விவேகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? விவேகம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அறிவும் புத்தியும் வர வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? எளிமையான ஒரு காரியம். உங்களை காட்டிலும் அறிவிலும், புத்தியிலும், விவேகத்திலும், ஞானத்திலும் அதிகமாய் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு உடனே ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரும்பை கூர்மையாக்கிடும். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல பாருங்க. குறிப்பா படிக்கிற மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி, இந்த காரியங்கள் எல்லாம் தெரியறதில்ல பல பேருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க, மாங்குன்னு புஸ்தகத்தை எடுத்து அவங்களே படித்து கொண்டு புரிந்து கொள்ளலாம்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க. ஓகே, ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் எளிமையான வழி என்ன தெரியுமா? நீங்க புரிந்து கற்றுக்கொள்றதுல என்ன கஷ்டப்படுறீங்களோ அது எளிமையா இன்னொருத்த புரிந்து கொண்டிருக்கிறான் இல்லையா? உங்களை காட்டிலும் பல மடங்கு எளிமையாய் புரிந்து கொண்டிருக்கிற உங்கள் நண்பர்களிலே ஒருவன் காணப்படலாம் அல்லவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு புரியல, என்ன பண்ணணும்? அவனோட போய் உறவாடி கொள்ளுங்கள், அவனோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அசோசியேட் ஆகிக் கொள்ளுங்கள். இதுதாங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு தத்துவம். எவனுக்கும் எல்லாமே தெரியாதுங்க. அப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன காட்டிலும் அதிகமா தெரிந்த நபர் யாரோ அவர்களோடு உறவை நான் ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அனுதினமும். அதுபோல நீங்க செஞ்சு பாருங்களேன். கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கிமார்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை தாண்டி வேற என்னென்ன சத்தியங்கள் எல்லாம், என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் உங்களை சுற்றிலும் அவைலபிளா இருக்கிறதோ அவர்களோடு, அந்த ரிசோர்ஸோடு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்க அவர்களுக்கு ஈக்குவலா ஒரு காலகட்டத்தில் உங்களாலும் வளர முடியும். ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். நீங்க இந்த லெவல்ல இருக்கீங்க, ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நாலேஜ் பேஸை காட்டிலும் அதிக அளவு, சற்று ஒரு படியாவது அதிகமாக இருக்கிற நாலேஜ் பேஸ் உடையவர்களோடு நீங்கள் அசோசியேட் ஆகிக்கொள்ள வேண்டும். இங்கே ஒருத்தர் இருக்கிறாருன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? இவரோட போய் அசோசியேட் ஆகிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அசோசியேஷன், அந்த நட்பானது பயனளிக்கும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களை காட்டிலும் கீழே ஒருத்தர் இருக்கிறான்னா, நண்பர்களாக இருங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் இவங்களோட போய் மிங்கிளானா ஒன்றுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? இவர்களுடைய நாலேஜ் பேஸ் உங்களை காட்டிலும் கம்மி இல்லையா? நண்பர்களாக இருங்க, எல்லாம் இருங்க. ஆனால் கற்றுக்கொள்ளணும்னு நினச்சி இவர்களோடு போய் மிங்கிளானா ஒன்றுத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கடவுளுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களும் கூட இதை கடைபிடித்தால் எவ்வளவோ காரியங்களை, எவ்வளவோ உபதேசங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவளுடைய ஊழியத்தில் ஒண்டர்ஃபுல்லா, அருமையாக அவர்களால் சைன் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிந்த காரியம் இவ்வளவுதான் இருக்கு, உபதேசம் இவ்வளவுதான் தெரியுதுன்னா
உங்களை தாண்டி அதிகமாக கற்றுக்கொண்டவர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இவர் என்ன ஸ்டேட்டில் இருக்கிறாரோ அதே ஸ்டேட்டுக்கு நீங்களும் வந்துடுவீங்க. அப்போ என்ன பலன்? உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா, சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் அருமையாய் போதிப்பீர்கள். ஏன்னா முதல்ல நீங்கள் இங்கே இருந்தீங்க, உங்களுக்கு மேலே இவங்க இங்கே இருந்தாங்க, நீங்கள் அப்படியே இவங்களோட அசோசியேட் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, இவங்களுக்கு ஈக்குவலாக ஆயிட்டீங்க. அப்போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அருமையாய் அற்புதமாய் நீங்கள் போதித்து இவங்களை வழிநடத்தி இவர்களை இந்த ஸ்டேஜுக்கு உங்கள் ஸ்டேஜுக்கு நீங்கள் அப்படியே தூக்கி கொண்டு வந்துட முடியும். இரும்பை இரும்பு கூர்மையாக்கிடும். இன்னொரு காரியத்தை இங்கே சொன்ன நல்லா இருக்கும். இங்கே இருக்கீங்க, இவர் இங்கே இருக்கிறார், ரைட்? இவரை பார்த்து நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க. இப்போ இவர் என்ன செய்யணும்னா, இந்த ஆளு தனக்கு ஈக்குவலாக வந்துட்ட உடனே இவர் கொஞ்சம் மேலே போயிடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது முக்கியம். இவர் இங்கே இருந்தவர் ஓகே ஈக்குவல் ஆயிட்டாரு அப்படின்னு இவர் அப்படியே ஜாலியாக இருந்துடக்கூடாது. இவர் என்ன பண்ணிடணும், இவர் ஈக்குவலாக வந்த உடனே இவர் மேலே போயிடணும். இதான் லீடர்ஷிப், இதான் தலைமைத்துவ பண்பு. அப்போதான் இவரை இன்னும் மேலே கொண்டு வர முடியும். அப்போ இவர் இங்கே வந்துட்டாருன்னா இவர் இன்னும் நீங்கள் மேலே போயிடணும். அப்போ இவர் அப்போதான் மேலே வர முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் மேலே போக போக இவர் கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் மேலே தூக்கிட்டு மேலே கொண்டு நிப்பாட்டிடுவாரு. இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. இரும்பு இரும்பை கூர்மையாக்கிடும். இன்னும் சில காரியங்களை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் என்று கருதுகிறேன். இப்போ நண்பர்களை சூஸ் பண்ற காரியம், எந்த நண்பனை உங்களுடைய நண்பனாக ஆக்குனீங்கன்னா நீங்க பெரிய ஆளா ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்க. சில நேரங்களில் கொஞ்சம் காசு செலவு பண்ணியாவது அந்த மாதிரி நண்பர்களை நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். வேதம் போதிக்கிறது. எங்க சார் போதிக்கிறது? லூக்கா 16:9. லூக்கா 16:9 வாசிங்கன்னா இயேசு சொல்றாரு, அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அந்த வசனத்தில் என்னைக்காச்சும் வாசிச்சு இருக்கீங்களா? இந்த கோணத்தில் அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் சொல்றாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? சில நேரங்களில் சில பணம் காசெல்லாம் கூட செலவு பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா உங்களை காட்டிலும் அதிக நாலேஜ் பேஸ் உடையவன் அந்த மனுஷன். அவனை நண்பராக நீங்கள் சேர்த்து கொள்ளணும்னா உங்களிடத்துல சும்மா வந்துட மாட்டான். இங்கே பாருங்களேன், சமுதாயத்தில் நிசத்திரமாக நடக்கிற காரியத்தை நான் பேசுகிறேன். ஒருத்தர் இந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, நீங்கள் கீழே இருக்கீங்க. உங்கள்ட்ட என்ன நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இவனோட இப்படியாச்சும் அசோசியேட் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ரைட்டு? ஆனால் இவனுக்கு உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தையோ மற்ற காரியங்களோ ஸ்பேர் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறான்னு வச்சுக்கிங்க. இவனை உங்கள் பக்கம் இழுக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? சில நேரங்களில் இவனை அப்படியே இழுத்து கொண்டு வரணும்னா சில பணம் காசு கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அப்போது நீங்கள் காசு பணம் கொடுத்தீங்கன்னா ஓஹோ இவன் ஏதோ பே பண்ணுறான், பேமெண்ட்டு அந்த பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வருகிறேன். ஓகே இவன் விளைக்கிறையன் செலுத்துகிறான், ரைட்டு. என்ன இவனுக்கு ஆசை? ஓகே இந்த ஏரியாவில் இவன் குறைபாடு இருக்கிறான், ரைட்டு நம்ம போவோம், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு இவன் ஓடி வந்துடுவான். வந்து தான் ஆகணும். ஏன்னா யூ ஆர் பேயிங் டு ஹிம். இரும்பு இரும்பை கூர்மையாக்கிடும். இப்போ சில காரியங்களை பார்க்குறீங்க, சில வீடியோஸை பார்க்குறீங்க, புஸ்தகங்கள்லாம் வாசிக்கிறீங்க. வாசிக்கிற புஸ்தகங்கள், பார்க்கிற வீடியோஸு, இவைகளாம் கூட உங்களுக்கு தேவையான கூர்மை தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு என்ன வேணும்? கூர்மையாக வரணும். மலங்களாக இருக்குது, கூர்மையாக்கப்படணும். அதுதானே உங்களுடைய ஆப்ஜெக்டிவ். அப்போது சில நண்பர்கள் மூலமாக தான் நீங்கள் கூர்மையாக்கப்படுவீர்கள் என்று அல்ல. நீங்கள் கண்ணால் பார்க்குற ஏராளமான யூடியூப் வீடியோஸு, வாசிக்கிற புஸ்தகங்கள், இவைகள் மூலமாகவும் உங்களுடைய நாலேஜ் பேஸ் ஆனது கூர்மையாக்கப்பட வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறதுங்க, ஏராளம் இருக்கிறது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற நல்ல நல்ல காரியங்கள், வாசிக்கிற நல்ல நல்ல புஸ்தகங்கள் எல்லாம் இரும்பாய் பாருங்க. வசனத்தின் அடிப்படையில் இரும்பாய் பாருங்க. அந்த இரும்பு இந்த இரும்பை கூர்மையாக்கிடும். இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க பார்க்கறதெல்லாம் தேவையில்லாத காரியத்தை உத்து பார்த்து தேவையில்லாத புஸ்தகங்களை வாசித்து கொண்டே இருந்தீங்கன்னா ஏற்கனவே கூர்மையா இருக்கிறது கூட மலுங்களா போயிடும் சார். அப்போ நமக்கு கடவுள் கொடுத்த கிருபையாக கொடுத்த இந்த மணி நேரங்கள்ல எப்படியாச்சும் நம்ம கூர்மையாக்கப்படணுமே அப்படிங்கிற ஒரு பிரயாசத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும்.
பார்க்குற வீடியோஸ், படிக்கிற புஸ்தகங்கள் எங்கெல்லாம் இருக்குது சமாச்சாரம், அதெல்லாம் கற்று தேறினவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் கண்ணில் பார்க்குற எல்லா வீடியோஸ், புக்ஸ் எல்லாமே தானக்கல்லா பாருங்க, அதில் போய் உரசுங்க, வீடியோவில் உரசுங்க, புக்கில் உரசுங்க, நீங்கள் ஷார்பன் ஆகிடுவீங்க. இன்னொரு வசனத்தை நான் ஒரு நெகட்டிவாக ஒரு வசனத்தை காண்பித்து இதில் ஃபிட்டின் பண்ணால் நல்லாயிருக்கும் என்று கருதுகிறேன். என்ன வசனம் அப்படின்னா, பிரசங்கி, எக்லேசிஸ் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். பழைய ஏற்பாட்டில் பிரசங்கின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, இருப்பு ஆயுதம் மழுங்களா இருக்க, இருப்பு ஆயுதம், இரும்பு ஆயுதம்னு வச்சுங்களேன், வெப்பன் மழுங்களா இருக்க, அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். இது ஒன்றும் விளக்குறதுக்கு ஒன்றும் கடினம் இல்லை இல்லையா? இருப்பு ஆயுதம், கத்தி, கபடா இதெல்லாம் வச்சுருக்கீங்க, போருக்கு போகிறீங்க, நீங்கள் தான் போரில் முன்னிலையில் நிற்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த கத்தி கபடாவை நீங்கள் ஷார்பன் பண்ணணும் இல்லையா? அல்லது வேறு மாதிரி சொன்னால், இப்போ மரம் வெட்டுறவன் எடுத்துக்கொள்ளுங்க, மரம் வெட்டுறவன் அந்த கோடாரியை வச்சு வெட்டிகிட்டே இருக்கிறான். அந்த வெட்ட அந்த கோடாரி மழுங்கல் ஆகிடும் இல்லையா? இப்போ மழுங்கல் ஆனதையே வச்சுக்கிட்டு அவன் வெட்டுறேன்னு சொல்லி வெட்டிக்கிட்டே இருந்தா அதிக நேரம் ஆகும் குறைந்த அளவு மரத்தை வெட்ட. ஏன்னா அந்த கோடாரி மழுங்கலா இருக்குது இல்லையா? அப்ப என்ன பண்ணி ஆகணும்? மழுங்கலா இருக்கிற கோடாரி எடுத்து ஷார்பன் பண்ணும்போது தான் அந்த குறித்த நேரத்துக்குள் ஏராளமான மரங்களை வெட்ட முடியும். அப்போ நான் இங்க வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி, அந்த அவுட்புட்டை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ரிசல்ட் வரல, எதிர்பார்த்த ப்ரொடக்ஷன் ரிசல்ட் வரல. என்ன ரீசன் பாருங்க. இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்குதா, அப்புறம் எப்படி ரிசல்ட் வரும்? அப்போ அந்த ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், ரிசல்ட் நல்லா வரணும்னா இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்கக்கூடாதுங்கோ, அதை ஷார்பன் பண்ணணும். இல்லைன்னா அதிக பலத்தை பயன்படுத்தணும். மழுங்கலா இருக்கும்போது மரத்தை வெட்டுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி நம்மளால ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கு பாருங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, பிரசங்கி 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்கு, அதை ஒருவன் தீட்டாமல் போனால், ஷார்பன் பண்ணாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். இரும்பை இரும்பு கூர்மையாக்கிடும். Iron sharpens the iron, so one man sharpens the another. அந்த ஒரு வசனத்தை இருதயத்தின் ஆழத்துல பதிய வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது வசனம் பிரசங்கி 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்கு, அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். இந்த ரெண்டு வசனத்தை உள்ளத்தின் ஆழத்துல இந்த நாளில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. இந்த ரெண்டு வசனத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ இந்த நிலைமையிலிருந்து மேலே எழும்பி வரணும்னு ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருக்குது. எப்படி எழும்பி வர்றதுன்னு தெரியல. அதற்கு உண்டான ஒரு அறிவுரை தான் இன்றைக்கி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில் இந்த அளவு படித்து இந்த அளவு வந்திருக்கிறேன் அப்படின்னா சும்மா சாதாரணமாக இல்லை. எத்தனையோ ஆட்களோட ஒரு அசோசியேட் ஆகிருப்பேன் இல்லையா? எத்தனையோ நாட்கள் நினச்சது உண்டு, ஐயோ நம்மளை காட்டில் இந்த ஆள் பயங்கர நாலேஜாக இருக்கிறானே, இவனோட இப்படியாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிக்கணுமே அப்படின்னு ஒரு முயற்சியில் நல்லா ஈடுபட்டது உண்டு. செக்குலர் ஸ்டடீஸ்லையும் சரி, ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, ரெண்டையும் நான் பேசுகிறேன். எல்லாத்துலேயும் சரிங்க, எல்லாத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் இப்படி அடைய வேண்டும் என்ற ஒரு டார்கெட் இருந்ததுன்னா என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் உங்களை சுற்றிலும் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் இரும்பா பாருங்கள், சாணக்கல்லா பாருங்கள், ஃபைலா அறமா பாருங்கள், அதில் போய் உரசுங்க, நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நண்பர்களோடு இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருந்து கொண்டு இருக்கிறதுனால தான் என்னால் வளர முடியுது இல்லையா? நான் வளர்ந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன், வளர்ந்துட்டே இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நபரோடு ஈக்குவலாக நான் வந்துட்டேன்னா அவர் ஒன்றா மேலே போகணும், என்னை மேலே தூக்கிட்டு போக, அல்லது அவர் இங்கே இருந்துக்கிறேன்னா இங்கே இருக்கட்டும், நான் இன்னொரு ஆளை பார்த்துட்டு மேலே நான் போயிடுவேன். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் தெரியறதில்ல பாருங்க. எங்க போனா யாரோட சேர்ந்தா என்னுடைய மைண்ட் ஷார்பன் ஆகும், இருக்கிற நிலைமையில நான் மேல போக முடியும் அப்படின்னு யோசித்து பார்க்க வேண்டாமா? தேவனுடைய பிள்ளையே யோசித்து பாருங்க ஐயா. இரும்பை இரும்பு கூர்மையாக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கூர்மையாக்குகிறான். As iron sharpens the iron, so one man sharpens the another. கர்த்தர் இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Praise the Lord. ஆமென்.